திருவிழா போல் களை கட்டும் கிராம சந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வழக்கொழிந்து வரும் நிலையில் நகர மக்களுக்கும் அதனை நினைவூட்டும் வகையில் சென்னையில் ஊர்ச்சந்தை நிகழ்வு நடைபெற்றது. இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மாறிவரும் காலச்சுடலால் இயற்கையுடன் கலந்து மண்வாசம் வீசும் கிராம சந்தைகள் பொலிவிழந்து வருகின்றன. இதனால் இதுபோன்ற சந்தைகளில் இயற்கை பொருட்களை பெறுபவர்கள் தாங்கள் நினைத்த பொருட்களை வாங்க முடியாமல் ஏமாற்றமடைகின்றனர். அதிகரித்து வரும் நுகர்வு கலாச்சாரத்தால் சமையல், வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதில் பல்வேறு மாற்றங்கள் வந்துள்ளது. இந்நிலையில் மாநகர மக்களுக்கும் கிராம சந்தைகளையும் அதன் பயன்பாடுகளையும் நினைவூட்டும் வகையில் ஊர் சந்தை நிகழ்வு சென்னை தீநகரில் நடைபெற்றது. கிராமிய மனம் கமழும் இயற்கை பொருட்களின் விற்பனை ஒருபுறம், பறை இசை, நாடகம் போன்ற நிகழ்ச்சிகள் மறுபுறம் என களை கட்டியது ஊர் சந்தை திருவிழா. கைப்பட செய்கிற பொருட்களில் கண்டிப்பாக அந்த வியாபாரம்ங்கிற உத்தி இல்லாமல் அதை தாண்டி நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்ல பொருட்களை கொடுக்குறோங்கிற அறம் நிற்கிது. அதால தான் இந்த சந்தை ஒரு ஒரு வரவேற்புக்குரிய சந்தையாகவும் இருக்குது. முக்கியமாக உற்பத்தியாளர்களுக்கு ஒரு நல்ல பயனாக இருக்குது. முன்னாடிலாம் இப்போ இயற்கை வேலை பொருட்கள் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு விற்க முடியல, அதுக்கு தளம் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தளமாக இருக்குது. மூலிகை குடிநீர், மண்பாண்டங்கள், ஓவியங்கள், பல்வேறு கலைஞர்களின் கைவினைப் பொருட்கள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் ஊர் சந்தையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. இந்த பொருட்களை நேரடியாக தாங்களே நுகர்வோர்களிடம் விற்பதால் உரிய லாபம் கிடைப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தேன் வகைகள், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட தின்பண்டங்களையும் மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்வதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இங்கே வச்சிருக்கிற எல்லாமே நம்ம பாரம்பரிய ரக அரிசியிலையும் அதில் செய்த பொரியிலையும் அதில் செய்கிற அவள்லையும் செய்கிற தின்பண்டங்கள் தான் செய்கிறோம். எதுவுமே எல்லாமே அதுவும் இந்த முறை இந்த வெயிலுக்காக எல்லாமே கருப்பட்டியில் தான் செஞ்சுருக்கோம். இனிப்பு பூரா, காரம் அனைத்தும் நம்ம பயன்படுத்துகிற எண்ணெய் நாமளே செக்கில் ஆடுற எண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம். மக்களுக்கு இந்த 3 முறை, இது 4வது முறை எனக்கு ஒரு மாற்றம் நல்லா இருக்குன்னா, குழந்தைங்க இந்த பலகாரங்களை விரும்பி சாப்பிட்றாங்க. அது ரொம்ப ஒரு மனநிறைவாக இருக்குது. இதுபோன்ற நிகழ்வுகள் இயந்திரமயமான நகர வாழ்க்கையில் இருந்து மீள உதவுவதாகவும் பாரம்பரிய சந்தை நிகழ்ச்சிகள் அதிகரிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். நம்மளுடைய இயற்கை முறையில் விளைவிக்கக்கூடிய அரிசியாகட்டும், இல்லை செக்கில் ஆட்டின எண்ணெயாகட்டும், மற்ற திணைகள், மற்ற விதமான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம அதுவும் பர்டிகுலராக சென்னை போன்ற பெரிய நகரத்தில் வாழ்கிறவங்க அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே அது வாங்கணும்னு ஆசை, அது அனுபவிக்கணும்னு ஆசை, ஆனால் அவங்களுக்கு எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியல. அதுக்கான மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இந்த ஊர் சந்தைன்றது அமைஞ்சிருக்கு. சென்னையின் வாகன இரைச்சல்களுக்கிடையே கிராமத்தின் அமைதியை உணர்த்திய இந்த ஊர் சந்தை நகரவாசிகளுக்கு ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுப்பதாக அமைந்தது. நகரங்களில் நாம் தொலைத்துவிட்ட பழைய பாரம்பரிய வாழ்க்கை முறையை மீண்டும் கொண்டு வருவதே இந்த ஊர் சந்தை. இயற்கை பொருட்களை பயன்படுத்த வலியுறுத்துவதே இதனின் முக்கிய நோக்கம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அகிலனுடன் தயானந்தன்.